பிரச்சனை இல்லையா. ஆனால் அப்போ கூட இல் ஹெல்த், கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலுன்னா 66 பேர். இது தவிர கேன்சர்னால 7 பேர், ஹார்ட் அட்டாக்னால் 26 பேர். ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதை விட்டலாம். ஆனால் குறிப்பிட்ட பார்க்குறது விஷயம்னா சுசைட்ஸ், தற்கொலை 165 இந்த வருஷம் 28 பேர் நம்ம காவலர்கள் அதிகாரிகள் அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல ஏற்கனவே நம்ம NCRB நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்களா, தமிழ்நாடுல தான் பர் லேக் பாப்புலேஷன் சுசைட் ரேட் நம்ம கண்ட்ரியிலே மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்குது. முதல்ல கேரளா இருந்தது, தமிழ்நாடு அதே மாதிரி போயிட்டு இருந்து. அப்புறம் ஸ்டடி பண்ணி பார்த்தோம், சரி ஓகே இங்கே இருக்கிறது நம்ம காவலர் பொறுத்தபடி போலீஸ் ஃபோர்ஸ் துறையில் எப்படி இருக்குது, இது வெளியே சொல்கிற விஷயம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்களான்னா இது இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, நம்ம மொத்த பாப்புலேஷன் பார்க்கும்போது, பொது ஜனங்கள் பார்க்கும்போது எல்லா வயசு பார்க்குறோம். எல்லா வயசுனா ஒரு 12 வயசு 13 வயசுக்கு கேசஸ் வருது, தற்கொலை கேசஸ் வருது. 70 வயசுல கூட தற்கொலை கேசஸ் வருது. துறையில் 20 வயசுல 60 வயசுக்கு வந்து பார்க்குறோம். அது கூட கம்மியாக ப்ராக்கெட் தான். இந்த கம்மியாக ப்ராக்கெட்டில் கூட பர் லேக் டெத் பை சூசைட் நமக்கு டபுள் இருக்கு. எவ்வளோ நம்ம தமிழ்நாடுல பொதுவான சூசைட் ரேட் இருக்கு, அதுக்கு டபுள் சூசைட் ரேட் காவல்துறையில் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு வேதனையோட விஷயம். நம்ம இதை பற்றி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன காரணத்துக்கு நடக்குது, ஒரு கேஸில் போக முடியலையா. ஆனால் அப்புறம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே காவலர்களுக்கு ஒரு நலம், அந்த வெல்பீயிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பிட்ட இந்த சுசைட் ஐடியேஷன், அந்த மாதிரி தற்கொலை ஒரு ஐடியா இருந்தாலும் அந்த மாதிரி சில நேரத்தில் அவங்க இவாலுவேட் பண்ணுறாங்க. வெல்பீயிங் ப்ரோக்ராமில் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதில் திரும்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் சரி அப்படி இருந்தாலும்னா அவங்களுக்கு கொடுத்த கவுன்சிலிங் அப்படி நடந்திருக்கு. அப்போ கூட சில கேசஸ் வந்திருக்கு. நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஒரு சுசைட் ஐடியேஷன் இருக்கு, நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அப்போ கூட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் தான். ஆனால் அவன் தற்கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தானே நம்ம ஒரு ஏதாவது இடத்துல கை விட்டுற மாதிரி தெரியுது. நம்ம பார்க்குறோம், தெரியும், பட் கை விட்டுறோம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு நான் நடித்தேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி நீங்கள் வெல்பீயிங் ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, ஒரு 3 நாள் கூப்பிட்டு அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு செயல்பாட்டு இருக்கணும், இல்லைன்னா அது கை விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மகிழ்ச்சி ப்ரோக்ராம் வந்தது. அப்புறம் போக போக பார்த்தா சென்னையில் ஆரம்பித்தோம். சென்னையில் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொதுவான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம உள்ளே கூட. இப்போ நாங்களே என்ன நடிப்போம், சரி இவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, அதுக்கு நாங்கள் மட்டும் போனோம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு டேபு மாதிரி இருக்கும் இருந்தது. பட் போக 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 நிறைய கேசஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. அது வாலண்டியர் ப்ரோக்ராம் தான், ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் யாருக்கு. நீங்கள் வந்தாலுன்னா வந்துட்டு அங்கே கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 1000 பேர், இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு எண்ணிக்கை. 1000 பேரில் பார்க்கும்போது ஒரு 600 பேர் வந்தாங்க. சில பேர் வராமல் இருந்தாங்க, நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதில் ஒரு 100 பேர் டோட்டல் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹெல்ப், ஒரு வாழ்க்கை மாறின மாதிரி, ஒரு பாதை போயிட்டு பாதை சுத்தமாக 180 டிகிரி திரும்பி வர மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதை இப்போ நம்ம நினச்சோம், சரி 10% இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஜாஸ்தி கொண்டு வர்றதுக்கு. பட் 10% விட்டுறீங்க, 1% இருந்தாலும் கூட தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வேறு இடத்துல கூட நடப்போம். அதை நம்ம முடிவு பண்ணோம். அப்போ அதை முடிவு பண்ணிட்டு முதல்ல இல்லை, பட் அதில் என்ன பண்ணோம், முக்கியமான நமக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ஓப்பனாக பேசிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நமக்கு மது ஆல்கோஹால் பொறுத்தபடி ஒரு அடிக்ஷன்,
அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அடிக்ஷன் இருக்குது. நமக்கு டிஎஸ்ஆர் வரும்போது தெரியுது நிறைய அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, எங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மது போதை இல்லை. ஸோ அது அவர் இருக்கும்போது அதுக்காக ஒரு கவுன்சிலிங் தவிர உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் ப்ரோக்ராம், ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் கூட தேவை இருக்கும். ஸோ நாங்கள் முதல்ல 6 மாதம் ப்ரைவேட் ஃபண்டில் நடத்தினோம் அங்கே சென்னை சிட்டியில். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கூட்டி போய் காட்டும் போது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க இந்த ப்ரோக்ராம் வரவேற்பு சொல்லிட்டு சென்னையில் ஃபண்டிங் கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு. அடிக்ஷன் ஃபண்டிங் எப்படின்னா டிடிகே சென்டரில் ஒரு ஆளுக்கு 60,000 ரூபாய் அதை ஃபண்டிங் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நிறைய பேர் வி ட்ரீட்டட் தெம் ஆல்சோ அங்கே. ஸோ அதே மாடலில் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இண்டிவிஜுவல் ஆளுக்கு, ஃபேமிலி கவுன்சிலிங் தேவைப்படுது. இப்போது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் பார்க்க முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவல் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, உங்கள் ஒர்க் என்வாயர்மெண்ட் இருக்குது, எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், தனிப்பட்ட கவுன்சிலிங், ஃபேமிலி குடும்ப கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங். இப்போது நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல் ஹெல்த்னால்னா அவங்களோட டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சேரிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு குரூப் கவுன்சிலிங், அவங்க உள்ளே பியர் குரூப் கவுன்சிலிங். ப்ளஸ் இங்கே தேவைப்பட்டால அந்த மனநல பாதிக்கும் போது அடிக்ஷன் பொறுத்தபடி உடம்பு பாதிக்குது. ஸோ அதனாலன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு அடிக்ஷன் ப்ரோக்ராம் ஃபார், அதில் ஃபிசிக்கல் பார்ட் வருது, மெடிக்கேஷனில் வருது. அதை நம்ம கொண்டு வந்தோம் இந்த மகிழ்ச்சியில் நிறைய. இது அடுத்து நம்ம ஆனரபிள் சிஎம்க்கு சொல்லும்போது அவங்க உடனே சென்னைக்கு 2 வருஷத்துக்கு ப்ரோக்ராம் ஃபண்ட் செக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் நம்ம நடித்தோம் அது சென்னையில். அப்புறம் அவுட்ரீச் ஆரம்பித்தோம். சரி, ஒரு யாருக்கு தேவைப்பட்டாலும் இப்போ எப்படி ஹெல்ப் லைன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அங்கே நம்ம எல்லா குடியிருப்பில் எல்லா எங்கெங்கே நம்மளோட வீடு இருக்குது, காவலரோட வீடு வசதி இருக்குது, அங்கே போயிட்டு இதை போட்டோம். நிறைய கால்ஸ் வந்தது. கால்ஸ் முக்கியமாக ஒய்ஃபில் வந்தது, குழந்தை கூப்பிட்டாங்க, அது மாதிரி இருந்தது கூட. அவங்க கூப்பிடலையே, பாதிக்கப்பட்டாலும் கூப்பிட்டாங்க இருந்தால் ஒய்ஃப் கூப்பிட்டு ஹெல்ப்லாம் கேட்டாங்க. அப்புறம் நம்ம சரி நீங்கள் வர முடியலன்னா ஃபோன்லேயே கவுன்சிலிங் கொடுப்போம். ப்ளஸ் நம்ம சைடில் ஒரு வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, அந்த பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வாலண்டியர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க போயிட்டு அந்த வீட்டில் கூட போயிட்டு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும்போது நம்ம மீதி பேருக்கு என்ன செய்யலாம். இப்போ ஒரு சென்னையில எல்லாம் வர முடியாது. ஸோ மதுரையிலே சென்ட்ரல் ஜோன், இங்கே மதுரையில் டாக்டர் சிஆர்எஸ் இடம் கொடுத்தாங்க நமக்கு. ப்ளஸ் இங்கே திருவாரூரில் யூனிவர்சிட்டி நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ப்ரொஃபஸர் அவங்க டீமுக்கு. ஒரு கைத்தட்டலாம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். இதுக்காக நான் போயிட்டு பார்த்தேன். அவங்க இப்போது சென்டர் கொடுக்குறாங்க கெஸ்ட் ஹவுஸில். ஒரு ஃபுல் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க இந்த கவுன்சிலிங் இதை பண்ணுறதுக்கு. 13 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அடிக்ஷன் ஃபெசிலிட்டிக்காக ஆஸ்பத்திரி படி தேவையில்லையா, அங்கே ஒரு நர்சிங் சென்டர் வச்சுட்டு தேவைப்பட்ட மெடிசன் வசதி வச்சுட்டு அங்கே 13 ரூம்ஸ் டபுள் பெட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ 26 பேர் எப்போ நினச்சாலும் நம்ம ஒரு அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடல மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இடம் பார்த்துட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல நம்ம இந்த ப்ரைவேட் ஃபண்ட்ஸில் பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன ஃபண்ட்ஸ் வர டைம் ஆகும். ஆனால் அகெயின் மறுபடியும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டில் அவங்க 30 lakhs ஃபார் 1 year ஃபார் திருவாரூர், 30 lakhs ஃபார் மதுரை சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் செலவில் தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இந்த மாதிரி கண்ட்ரி விட்டுருங்க. கண்ட்ரின்னா நம்ம ஸ்டேட் போலீஸஸ் இருக்கோம், பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கிடையாது. அவங்க காவலர்களுக்கு அவங்களுக்கு. ஸோ தமிழ்நாடு ஒரு பயணிகிறதா இருக்குது. இதே இப்போது ஒரு சின்ன விஷயம் வருது, சரி நாங்கள் சொல்கிறோம் செய்கிறோம் அந்த, பட் இதை எப்படி பயன்படுத்தலாம். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி கூப்பிட்றதுக்கு நிறைய பேர் கூப்பிட்ருக்கோம். அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் மீதி பேர் தகவல் தெரியப்படுத்தலாம். முதல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்களான்னா ஒரு ஆளுக்கு பிபி இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா சொல்லலே இருங்க பிபி கிடையாது, அதுவும் கிடையாது. எனக்கு அவருக்கு பயம் இருக்கு. அவர் சொல்லிட்டாரு எனக்கு பிபி இருக்குன்னா மீதி பேர் என்ன நினைப்பாங்க, நோயாளி இவருக்கு உடம்பு சரியில்லையே நினைப்பாங்க. இன்னைக்கு இதுலன்னா எல்லாம் சொல்றாங்க அப்படி பிபி இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, மற்ற சாப்பிட்டுட்டு இருக்கோம், பொதுவான ஆயிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் மனநலம் பாதிக்கும் போது நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறோம், கொஞ்சம் தயங்குறோம், கொஞ்சம் டிலே பண்றோம் ஹெல்ப் கேட்கறதுக்கு. எப்படி நமக்கு உடம்பு பாதிக்குது, நாங்கள் டக்குன்னு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் உடனே டக்குன்னா நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம், மாத்திரை வாங்குறோம், இதை சாப்பிட்றோம் பண்ணுறோம். ஆனால் நமக்கு மென்டல் இஷ்யூஸ் வரும்போது அந்த பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம டாக்டர் என்ன சொன்னார், இந்த சர்வே பண்ணும்போது வெல்பீங்கில் 1/3 33% பெரிய அதை ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்களான்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, ஏதாவது வரும், எல்லாருக்கும் இருக்கும்.
நீங்கள் இப்போ பார்த்தீங்களான்னா இப்போ பெரிய செலிபிரிட்டிஸ் சொல்கிறாங்க, முதல்ல சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி, இப்போ செலிபிரிட்டி சொல்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி டிப்ரெஷன் வந்தது சொல்கிறாங்க. நீங்கள் பேப்பர் படிச்சிங்கன்னு பார்த்தீங்களா இல்லைன்னா? ஸோ மனநல பாதிக்கும் போது நம்மளை கொஞ்சம் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. கட்டாயம் நம்ம ஹெல்ப் கேட்கணும். தேவையில்லை நீங்கள் ஹெல்ப்க்கு எங்கே வந்துடலாம். உங்கள் ஃபேமிலியில் யார் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், ஒரு விசுவாசமான ஆள், ஒரு கொஞ்சம் கம்பீரமான ஆள், அவங்ககிட்ட போய்ட்டு சொல்ல அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இல்லை அவங்க யார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், கம்பேனியன், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யார் இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஷேர் பண்ணணும். அண்ட் அதுக்காக தேவைப்பட்டால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்கள் இந்த சென்டரில் வந்துட்டு மட்டும் கிடையாது. என்னை பொறுத்தபடியே முதல்ல நமக்கு யோசனை எப்படி வரணும்னா, இதே கூட ஒரு சின்ன ஒரு இல்னஸ் மாதிரி பாதிக்குது, உடம்பு பாதிக்குது, அதை மனநிலை பாதிக்குது. ஸோ நம்ம அதை பற்றியே டெஃபினட்டாக ஒரு உதவி கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஹெல்ப் இருந்தாலும் நல்லா இருக்கும். எதுக்காகனா ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு டாக்டர் இருப்பார்னா நம்ம எதுக்காக சொல்கிறோம் நல்ல டாக்டர்னா, அவர் 10 கேஸ் பார்த்துருப்பார் இந்த மாதிரி இருக்குன்னவே. ஸோ அடுத்த கேஸ் வரும்போது அவர் தெரியும் அவருக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நமக்கு தான் முதல் வாட்டி வந்திருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், அவரை 10 வாட்டி பார்த்துருக்கவே. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி பார்க்குறோம், வந்த ஆள்னா அவர்னா பதட்டத்தில் வருவார். பட் நீங்கள் அந்த மாதிரி 10 கேஸ் பார்த்துருக்கீங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அவர் தைரியப்படுத்திட்டு நீங்கள் அதை முடிக்கிறீங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஹெல்ப் வரும்போது அதில் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸ் யார் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியறதை பற்றி அவங்களோட ஹெல்ப் எடுத்தால் நல்லா இருக்கும். பாதி விஷயத்தில் உடனே நம்ம எஸ்பெஷலி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல மருந்துக்க போகக்கூடாது. எதுக்கு மருந்துக்கு போனீங்களான்னா அதை ஸ்லோவாக ஒரு நம்ம அது மருந்தை சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது, ஒரு டாலரன்ஸ் வருது, ஒரு அதை பற்றி அடிக்ஷன் வருது. ஸோ கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், ஹேண்ட்லிங் ஆஃப் த ஒரு பர்சன் ரொம்ப முக்கியம். அதுக்காக இங்கே 4 கவுன்சிலர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேவைப்பட்டாலன்னா டெஃபினட்டாக மெடிக்கேஷன் ஆல்சோ அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் நம்மளை யோசிக்கிறோம், சரி நாங்கள் வரோம். ஆனால் என்ன ஆகுது, சில டைமில் ஸ்டேஷனில் ரைட்டர் இருப்பான், நம்ம இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருப்பாங்க. அவங்களுக்கு என்னப்பா நீ டெய்லி கவுன்சிலிங்கு போயிட்டு இருக்க, வேலையார பார்ப்பான். இதை கொஞ்சம் நீங்கள் யோசிக்கலாம். எதுக்கான நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ முதல்ல அவர் வாலண்டியர் வராற ஒரு ஆள். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு 1000 பேரில் 100 பேர் தான் ஒரு சுத்தமாக திசை மாதிரி ஒரு வந்துட்டாங்க. மீதி பேருக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது. பட் 100 பீப்புள்னா 100% ரிசல்ட். ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு ரிசல்ட் வந்தானா எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க. ஸோ இதே தரிசனமே திரும்பி நம்ம ஐஜி வெல்ஃபேர், ஐஜி சென்ட்ரல் ஜோன் இருந்தாலும் அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு, முக்கியமாக ரைட்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் டே இதை அவங்களுக்கு ஒன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அவங்க வாலண்டியர் வராங்கன்னா அவங்க தூரத்தில் வருவாங்க சென்ட்ரல் ஜோன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் வரதுக்கு அலோவ் பண்ணணும், பாஸ்போர்ட் கொடுத்துடணும். சில டைமில் டைம் ஆகும், அதை கொஞ்சம் நம்ம டாலரன்ஸ் பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். எதுக்கான நம்ம நீ 2 வாட்டி தான் போயிட்டு வந்தியாப்பா, நம்ம அதை திரும்பி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இது 2 விஷயம் நம்ம பண்ணியாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ஓரளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ். அதுக்கு அவர் பார்க்கலாம் எப்படி என்ன வருது, எப்படி வருது. இது தவிர இன்னைக்கு வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் அவங்க ஒரு ஹோல்சம் ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம் கூட சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க பாதி சொன்னாங்க. பாதி விஷயம் என்ன இருக்குன்னா குடும்பம் சொன்னாங்க. பட் குடும்பத்தில் கவுன்சிலிங் பொறுத்தபடியே கவுன்சிலிங் ஆஃப் எஜுகேஷன், கேரியர், ஜாப் நிறைய விஷயம் இருக்குது அதில். ஸோ தேவைப்பட்டாலன்னா ஒரு ஹெல்ப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோம், வேற இங்கே இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ஆரம்பிக்கலையா. நாங்கள் ஒரு வச்சுருக்கோம் எஸ்பெஷலி ஃபார் உமன், ஒரு டிஜி யூஎஸ்ஆர்பி தலைமையில் ஒரு கேரியர் கவுன்சிலில் வச்சுருக்கோம். பட் மொத்தமாக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலையே. ஸோ இங்கே பண்ணி பார்ப்போம் எப்படி வருது. அதுக்கு ஏற்றாப்ப நம்ம ஃபாலோ அப்பில் இருந்தாலும் இன்னும் இதை வேறு இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் இன்னொரு சின்ன வேண்டுகோள் இருக்குது நம்ம அதிகாரிகள் எல்லாம், ஐஜி வெல்ஃபேர் அண்ட் டாக்டர் சிஆர்எஸ் கூட இப்போது வெஸ்ட் ஜோன் பாக்கி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை கொஞ்சம் வெஸ்ட் ஜோன் போய் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன் நான். நீங்களே போயிட்டு பார்த்துட்டு அங்கே முடிஞ்சானே அங்கே இதே மாதிரி ஒரு டைப் பண்ணிவிட்டு வெஸ்ட் ஜோனில் ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு அளவுக்கு 4 சென்டர் ஆகிடும். ஸோ வி வில் பி ஏபிள் டு கவர் அப் வெல். எல்லாமே சொன்னாங்க, சார் நீங்கள் இங்கே போகிறது இல்லை, டிஜிபி டூர் போக முடியாது. எதுக்கான சென்னையில் எத்தனை விஷயம் இருக்கும்.
ஸோ நீங்கள் போன வாரம் தான் தஞ்சாவூர் போயிட்டு வந்தீங்களா, திருப்பி திருவாரூர் போகிறீங்க, அவங்க பார்த்துருவாங்க ஐஜிஎல்ல. நான் சொன்ன மகிழ்ச்சி ப்ரோக்ராம் நான் தான் போயிட்டு வருவேன் சொல்லிட்டு நான் வந்தேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.